வணக்கம். நான் யோகானந்த் பாண்டியன் பேசுகிறேன். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் நான் கேட்க விரும்பும் கேள்விகள் இவை. தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் தருவதாக சொன்ன நல்லாட்சி எங்கே, அந்த விடியல் எப்போ வரும், பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை தான் நான் இங்கே கேட்குறேன். முதல்ல ரோடு கண்டிஷன் பற்றி பேசலான்னா, சென்னையின் பிரதான சாலை அண்ணா சாலை, மவுண்ட் ரோடுன்னு சொல்லக்கூடிய அந்த சாலையை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா காலத்தில் அவங்க விமான நிலையம் செல்வதாக இருக்கட்டும், தலைமைச் செயலகத்துக்கு செல்வதாகட்டும், அந்த நேரங்களில் அந்த சாலைகள் அவ்வளவு ஒரு அருமையாக போடப்பட்டிருக்கும். இப்போ மவுண்ட் ரோடு தலைமை செயலகம் எந்த இடத்துக்கு போனாலும் சாலைகள் சரிவர இல்லை. சாலையில் ஏதாவது பள்ளம் தோண்டி வேலை நடக்குது, வேலை முடிஞ்ச உடனே சரிவர அதை மூடாமல் போயிருக்காங்க. அந்த சிஎம் ரூட் அப்படின்ற அந்த ரூட்டுக்கே ஒரு மரியாதை இல்லை. சிஎம் வந்து போகிற சாலைகளை அவ்வளோ பிரமாதமாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஜெயலலிதா எந்த ஒரு மாவட்டத்துக்கோ தமிழகத்தின் எந்த ஒரு பகுதிக்கு போனாலும் அந்த இடத்துல ஜெயலலிதா காரில் பயணிக்கக்கூடிய அந்த சாலைகள் மேடு பள்ளம் இல்லாமல் ஒரு சீராக போடப்பட்டிருக்கும். இப்போ திமுக ஆட்சியில் மவுண்ட் ரோடையே தோண்டி பள்ளமாக்கி மேடு பள்ளமாக்கி வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ பிரதானமாக சிஎம் கண்ணில் படக்கூடிய ஒரு மவுண்ட் ரோடு வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி சிஎம் போயிட்டு வர்ற ரோடு இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ மற்ற ரோடை பற்றி நம்ம பேசவே வேண்டியதில்லைங்கிற அளவுக்கு இருக்குது. ஆனாலும் சாலைகள் நிறைய போடப்பட்டு வருது, நிறைய வேலைகள் நடந்தால் வருது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த சாலை பொறுத்த வரைக்கும் புதுசாக போடுறாங்க, உடனே வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து அதை தோண்டி அங்கே வேலை நடக்குது. இபியிலேருந்து தோன்றுறாங்க, வாட்டர் சப்ளை குடிநீர் வாரியத்திலேருந்து தோன்றுறாங்க, இன்டர்நெட் கம்பெனி வரைக்கும் இப்போ புதுசாக தோண்டி ஏதோ வேலை பண்ணுறாங்க. இந்த சாலையை தோண்டி வேலை செய்ய வேண்டிய கம்பெனிகள், அரசு நிறுவனங்கள் இணைந்து ஒரு மீட்டிங் போடணும். முதல்ல அதுக்கு ஒரு குழு அமைக்கணும். அந்த குழு கலந்து ஆலோசித்து என்னென்ன வேலை இருக்குது, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு சாலையை போடலாம். ஏன்னா புதுசாக சாலையை போட்டால் அடுத்த நாளே வந்து தோன்றது பல இடங்களில் நடக்குது, மக்கள் பணம் வீணாகுது இதனால். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அது என்னென்னா, அந்த ட்ரைனேஜ் மூடுற அந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய அந்த மூடி அந்த பகுதியை வந்து போடும் போது சாலைக்கு நடுவே தான் அது அமைஞ்சிருக்கு. அது கொஞ்சம் உயரமாக போட்டுடுறாங்க. வாகனம் வேகமாக போயிட்டு இருக்கும்போது ஜம்ப் ஆகுது. இது மவுண்ட் ரோட்டில் முன்னாடி வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். இப்போ மவுண்ட் ரோட்லேயே அப்படி தான் இருக்குது. அந்த மேன்ஹோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரைனேஜ் திறந்து வேலை செய்யக்கூடிய இடங்கள்லாம் ஒரு பம்பியாக இருக்குது. வேகமாக வரக்கூடியவங்க அதில் சில நேரங்களில் கீழே விழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த இடத்த பயன்படுத்தாமல் சுற்றி போவாங்க. சாலை போக்குவரத்துக்கு இடைஞ்சலான விஷயம். அதை சரி செய்யலாம். தமிழக அளவில் அந்த மேன்ஹோல் போடுறது மட்டுமே ஒரு நிறுவனத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தா கூட அவர் மேடு பள்ளம் இல்லாமல் அந்த மேன்ஹோல் போட்டால் கூட நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த ட்ரைனேஜ் எல்லாம் போட்டிருக்காங்க. புதுசாக 4000 கோடியில் செலவு பண்ணி போடப்பட்டிருக்கு. ஏற்கனவே அதிமுக ஆட்சி செய்த காலத்தில் போடப்பட்ட ட்ரைனேஜை இடித்து தள்ளிட்டு புதுசாக போட்டிருக்காங்க. ஆனாலும் மழையில் அது பயன்படலைங்கிறது வேறு விஷயம். ஆனால் நான் ஒரு சிவில் இன்ஜினியர் இல்லை எனக்கு. ஆனால் கண்ணால் பார்க்கும்போது தெரிகிற ஒரு சிறிய விஷயம், அந்த ட்ரைனேஜ் வந்து தர மட்டத்திலிருந்து ஒரு அடி உயரமாக சில இடங்களில் போடப்பட்டிருக்கு. தண்ணி வந்து தரமட்டத்தை விட தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதியில் தானே ஓடும், மேலே ஏறி இப்படி ஓடும். எதுக்கு அது ஒரு அடி உயரம் அளவுக்கு உயரமாக போடப்படுது? மக்களுடைய குற்றச்சாட்டு என்னென்னா, உயரமாக போட்டால் அது மேலே வாகனங்கள் போகாது, வாகனங்கள் அடிக்கடி ஏறுனா இவங்க குவாலிட்டி கம்மியாக போடுறதுனால அது சீக்கிரம் உடஞ்சிரும், அது வாகனங்கள் ஏறாத அளவுக்கு அது அப்படி போடுறாங்க அப்படின்னு. ஆனால் ட்ரைனேஜ் அமைஞ்சிருக்கிறது ஒரு சாலை ஓரத்தில், அதில் வீடு இருக்குது, வீடு வாகனங்கள் ஓரமாக ரோட்டு ஓரமாக நிற்பாட்டப்படுது, அதுக்கெல்லாம் இடைஞ்சலாக இருக்குது. அந்த உயரமாக ட்ரைனேஜ் அமைச்சது அது ஒரு அடி தாழ்வாக போடப்பட்டு அதுக்கு மேலே மணலோ புல்தரையோ போட்டிருந்தால் இன்னும் தேவையான நேரத்தில் அதை திறந்து பயன்படுத்தியிருக்கலாம், எல்லாரும் அதில் சுலபமாக பயணிக்கலாங்கிறது தான் விஷயம். திமுக ஆட்சியில் இல்லாத பொழுது மது விலக்கு வேண்டும்னு நீங்களே கருப்பு சட்டை போட்டு போராட்டம் பண்ணதை நான் பார்த்துருக்கேன். உங்கள் சகோதரி கனிமொழி விதவை பெண்கள் அதிகமாகி வருகிறார்கள் தமிழ்நாட்டில் அப்படின்னு பேட்டி கொடுத்ததெல்லாம் பார்த்துருக்கேன். மது விலக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆட்சி வருவதற்கு முன்னாடி பேசியிருந்தீங்க. இப்பொழுது மது விலக்கு கூட இல்லை, கள்ளச்சாராயத்தை கூட ஒழிக்க முடியல. கள்ளச்சாராயம் காவல்துறையோட அனுமதியின்றி இவ்வளவு தூரம் வியாபாரமாயிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லப்படுது. அந்த பகுதியில் கடந்த 20 வருடங்களாக அந்த வியாபாரம் நடந்து வந்திருக்கு. இப்போ 20 வருடமாக இருந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் என்ன தான் வேலை செஞ்சாங்கன்னு கேள்வி கேட்க வைக்குது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக
எம்எல்ஏக்களுக்கு இதில் தொடர்பு இருக்கிறதுன்னு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை பாமக தரப்புல இருந்து வைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேலே இறந்திருக்கக்கூடிய இந்த கள்ளச்சாராய பிரச்சனையில் இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்தது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஒரு விபத்தில் இறந்திருக்காங்க. எல்லையில் போரிட்டு உயிரிழந்த இராணுவ வீரர்களுக்கு கூட அந்த அளவுக்கு ஒரு நிதியுதவி தமிழக அரசு கொடுக்கல. திமுகவுடைய மனசாட்சி உறுத்தியதால் இந்த அளவுக்கு பணம் அதிகமாக கொடுக்கப்பட்டதா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. இப்படி கொடுக்கறதா இருந்தால் திமுக கட்சி நிதியிலிருந்து கொடுக்கலாம். அரசு நிதியிலிருந்து கொடுத்தது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்குது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த வருடமும் நடந்திருக்கு, இந்த வருடமும் நடந்திருக்கு. இது தொடராமல் இருப்பதற்கு ஏற்பாடு செய்து விட்டீர்களா? பஸ் கண்டிஷனை பற்றி பேசும்போது இந்தியாவிலே தமிழகத்தில் தான் பேருந்து வசதிகள் இவ்வளவு இருக்குது, இவ்வளவு பேருந்துகள் ஓடுது. தமிழ்நாடு அது வகையில் முன்னேறிய ஒரு மாநிலமாக இருக்குது. மகளிருக்கு இலவசமாக முதன்முறையாக கொடுத்தது தமிழக அரசு தான், பாராட்டுக்குரிய விஷயம். ஆனால் இந்த மகளிர் இலவசம் யார் வேணால் போகலான்னு போடுறத விட, ஏன்னா யாராவது ஒரு புர்கா மாட்டிட்டு கூட ஒரு ஆம்பளை பொம்பளை விஷயத்தில் டவுன் பஸ்ஸில் ஊரை சுற்றி வர வாய்ப்பு இருக்குது. பயணிக்க வேண்டியது இருக்கிற பட்சத்தில் ஒரு நாள் முன்னாடி போய் இல்லை எல்லா பஸ் டிப்போக்கள்லையும் ஒரு டிக்கெட் மாதிரி கொடுக்கலாம். மாதத்துக்கு இத்தனை தேவைப்படுறவங்க வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அனாவசியமாக யாரோ எங்கேயோ ஏறுறாங்க, எங்கேயோ இறங்குறாங்க. உண்மையிலேயே அத்தனை பயணங்கள்லாம் தேவைக்கு தான் செய்கிறாங்களாங்கிற அளவுக்கு இருக்குது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பெண்கள்லாம் அவங்க அம்மா வீடு மெட்ராஸுடைய அந்த பகுதியில் இருக்குது, இந்த கடைசியில் இருக்குன்னா ஏறி இறங்கி எங்கேயோ சுற்றி தேவையில்லாமல் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு தகவல். இதனாலேயும் பேருந்தில் நெருக்கடி அதிகமாக இருக்குது. உண்மையிலேயே வேலைக்கு தான் செல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இலவசமாக கொடுக்கலாம். இல்லை ஒரு உண்மையிலேயே படிக்க போகிறாங்க, இலவசமாக கொடுக்கலாம். இல்லை அவங்க அம்மா வீட்டுக்கு கூட மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவை போகட்டும். அது ஒரு டிக்கெட்டை முதல்லையே போய் கவுண்டரில் இல்லை பஸ் டிப்போக்களில் வாங்கி வச்சுக்கிட்டு திட்டமிட்ட பயணமாக போனால் அனாவசியமான பயணங்கள் தவிர்க்கப்படும், நெருக்கடிகளும் குறையும். உண்மையிலேயே அந்த பலனை அனுபவிக்க வேண்டியவங்க அனுபவிக்கலாம். ஒரு ஆதார் கார்டு வச்சு அதை அந்த ஒரு நபருக்கு இத்தனை தான் அப்படிங்கிற ஒரு வரைமுறைக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா சீராக அந்த திட்டம் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா பேருந்துகளும் கொஞ்சம் கம்மியாக தான் ஓடிட்டுருக்கு நெருக்கடியான நேரங்களில். அதுக்கு பிறகு உங்கள் மகன் உதயநிதி ஸ்டாலின் இந்து மதத்தை ஒழிப்பேன், அந்த சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னது இந்து மக்களுக்கு ரொம்ப ஒரு மன வருத்தத்தை கொடுத்த விஷயம். ஏன்னா நீங்களே சொல்லியிருக்கீங்க திமுகவில் இருக்கிற உறுப்பினர்கள் பெரும்பாலானவர்கள் இந்துக்கள் தான் அப்படின்னு. உங்கள் மனைவியும் ஒரு தீவிர ஆன்மீகவாதி. அவங்க அடிக்கடி கோவிலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற அந்த விஷயங்களை நம்ம சமூக வலைதளங்களில் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இந்துக்களை மட்டும் வஞ்சிக்கும் விதமாக நடந்துக்கிறது எப்படி நியாயமாக இருக்கும் அப்படின்றது நம்ம கேட்க விரும்புகிற ஒரு முக்கியமான கேள்வி. இன்னும் கூட சொல்லப்போனால் அதை இந்துக்களை வஞ்சிக்கிற அந்த வேலையில் ரொம்ப தீவிரமாக இறங்கிட்டீங்களோன்ற அளவுக்கு. ஏன்னா நீதிபதி சந்துருவை வச்சு ஏதோ பரிந்துரையெல்லாம் வாங்கியிருக்கீங்க போல இருக்குது. அந்த நெற்றியில் திருநீர் வைக்கக்கூடாது, கயிறு கட்டக்கூடாதுன்னு, இந்து பழக்க வழக்கங்கள்லாம் பள்ளிக்கூடங்களில் வைக்கக்கூடாதுன்னு ஏதோ சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இதே மாதிரியான விஷயம் மற்ற மதங்களுக்கு சொல்கிறது இல்லை. நம்ம அவங்கக்கிட்ட கடுமையாக நடந்துக்கங்கன்னு சொல்லலை. இருந்தாலும் எங்ககிட்ட மட்டும் ஏன் இந்த மாதிரி கடுமையாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்க விரும்புகிறேன். அதே மாதிரி செய்தித்தாளை எடுத்த ஏகப்பட்ட கொலைனா தினம் தினம் கொலை, கொடூரமான கொலைகள், ஓட ஓட விரட்டி கொலை செய்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வருது. திமுக ஆட்சினாலே ரவுடிசம் நிறைஞ்ச ஆட்சின்னு சொல்லப்படுகிற அளவுக்கு தான் முற்கால ஆட்சியும் இருந்திருக்கு, இந்த காலத்துலேயும் இருக்குது. இது தொடருமா? இதை சரி செய்வதற்கு ஏதாவது செய்வீர்களா அப்படின்னு கேட்க விரும்புகிறேன். அதே மாதிரி செய்தித்தாள்களில் வரக்கூடிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் மறைக்கப்படுது. நிறைய கொலைகள் கூட அவ்வளவு பெருசாக சொல்லப்படுறதில்ல. மக்கள் இன்றைக்கி சன் டிவி, கலைஞர் செய்திகள் இதிலெல்லாம் பார்த்தாங்கன்னா அந்த மாதிரி கொலை செய்திகள்லாம் ரொம்ப பாப்புலர் இல்லைன்னா அது சொல்கிறதில்ல. அதே மாதிரி இந்த கரப்ஷன், அதிகாரிகள் லஞ்சம் வாங்கின விஷயங்கள், அது நிறைய பேர் வீடியோ எடுத்து போட்டு ப்ரூஃப்லாம் பண்ணி பிடிச்சி கொடுக்குற அளவுக்கான செய்திகள் வருது. அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறதுனால தான் அந்த செய்தி வருது, புரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் இந்த கரப்ஷனை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருந்த யூடியூபர்கள் சிலரை காணும். குறிப்பாக சொல்லப்போனால் சவுக்கு சங்கர் எனக்கு அவர் மீது எடுத்த நடவடிக்கை அதிகமாக எடுத்துட்டீங்கன்னு தோணுது. அவர் கைது செய்து ஒரு 2 நாள் காவலில் வைத்திருந்து திருப்பி வெளியே விட்டுருக்கலாம். நான் குண்டாஸெல்லாம் போட முயற்சித்ததாக கேள்விப்படுறேன். இப்பவும் அவர் ஜெயிலில் தான் இருக்கார். ரொம்ப சில மாதங்களாக காணும். அவர் நிறைய விஷயங்கள், ஊழல் விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார்.
அதுவும் நின்று போச்சு. இப்போ ஊழல் பற்றி செய்திகள் நிறைய வருது, ஆனால் சவுக்கு சங்கர அளவுக்கு ஆழமான செய்திகள் வெளியே வர்றதில்லை. அதனால் சவுக்கு சங்கரை தயவுசெய்து வெளியே விட்டிங்கன்னா அந்த ஊழல்களுக்கு எதிரான ஒரு முதலமைச்சராக நீங்கள் இருக்கிறீங்கன்னு நாங்கள் புரிஞ்சுக்குவோம். அதே மாதிரி சமூக வலைதளங்களில் திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களை ஏற்கனவே திமுகவுடைய உறுப்பினர்கள் கடுமையாக பேசிட்டு தான் இருக்காங்க. எதிர்கட்சிகளையும் அவங்க வசைப்பாடிட்டு தான் இருக்காங்க. இதில் அரசு நடவடிக்கையாக சிலர் இந்த மாதிரி சவுக்கு சங்கர் மாதிரி ஆளுங்களை கைது செய்து உள்ள வைத்து அந்த அரசுக்கு எதிரான குரலே இல்லாத அளவு பண்ணும்போது அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றது இல்லாமல் போகுது. நீங்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் நடவடிக்கை எடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி நீட் விஷயமா அது தொடர்ந்து ஸ்டூடெண்ட் மிஸ்கைட் பண்ணப்படுறாங்க. அவங்களுக்கு தவறான தகவல் கொடுக்கப்படுது. அரசியல் ரீதியாக நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்க, அந்த முடிவுக்கு காரணம் நிறைய திமுக தலைவர்கள் மருத்துவக் கல்லூரிகளை வச்சுருக்காங்க, அவங்களுக்கு லாபம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு சீட்டு 2 கோடி விற்க முடியாமல் போனதற்காக நீட் வேண்டான்னு சொல்கிறீங்கன்னா இது வரைக்கும் மக்கள் புரிஞ்சு வச்சுருக்கோம். நீட் ஏன் வேண்டாம், நீட்டு பற்றி விவாதங்கள் பல நடந்தாலும் எதுவும் கோர்ட்டில் சொல்லி நிரூபிக்க முடியல உங்களால். உங்களுடைய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிதம்பரம் அவர்களுடைய மனைவி தான் இந்த கேஸையே ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் சிதம்பரம் பையனும் கூட நீட்டுக்கு எதிராக குரல் கொடுத்துட்ருக்காங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு கூட்டணி கட்சியாக நீங்கள் இதை அவங்கக்கிட்ட கேட்கணும். ஏன் ஒரே வீட்டில் உங்களுக்கு ஆளுக்கு ஒரு கொள்கையா என்ன, இதனால் அப்படின்னு. காங்கிரஸ் கட்சிக்காரங்க கூட இதுக்கு பதில் சொல்ல முடியாது. நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்க, சொல்ல முடியாது தான், புரியுது. ஆனால் மாணவர்களை ஏன் தொடர்ந்து குழப்பணும்? நாங்கள் முதல் கையெழுத்து போட்டு நீக்குவோன்னு ஏன் சொல்லணும்? நடக்காத விஷயத்தை பற்றி ஏன் பேசணும் அப்படின்னு தான் நான் கேட்குறேன். இது ஒரு நல்ல விஷயமாக தான் எனக்கு தெரியுது. நல்ல திறமை உள்ள மாணவர்கள் மட்டும் மருத்துவர்களாக ஆகிறது தான் சரியான ஒரு முடிவாக இருக்கும். அதை தான் நீட் செய்யுதுன்னு நான் நம்புகிறேன். உங்கள் கருத்து என்னவாக இருக்கும்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி, சமீபத்தில் சசிகலா பேட்டி கொடுக்கும்போது கேட்டிருந்தாங்க. அது என்னென்னா, லேப்டாப் எங்கே அப்படின்னு. ஆட்சிக்கு இப்போ 4வது வருஷம் போயிட்டுருக்கு, இது வரைக்கும் லேப்டாப் கொடுக்கல. இந்த 4 வருஷம் மாணவர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகிறது? லேப்டாப் அப்படிங்கிற விஷயம் எல்லாராலும் வாங்க முடியக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஏழை மாணவர்களுக்கு அரசு தான் உதவி செய்யணும். அதை உடனடியாக கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதேமாதிரி ஸ்கூல் யூனிஃபார்ம் கூட, செருப்பு, ஸ்கூல் பேக்கு, இது போன்ற பல விஷயங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா ஆட்சி செய்யும் போது கொடுத்தாங்க. அதில் பல விஷயங்கள் குறைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதையெல்லாம் தொடர்ந்து செய்வீங்களா? அம்மா உணவகம் செயல்படாமல் இருக்கிறத மறுபடியும் செயல்படுத்த போகிறோன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த திட்டம் ஏன் ரொம்ப தாமதமாகுது? அதுக்கப்புறமா கொடநாடு கொலை வழக்கு என்னாச்சு? தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த வழக்கை நாங்கள் உடனே விசாரிப்போம் அப்படின்னு சொன்னீங்க. அது 4 வருஷமாக ஆச்சு, இன்னும் அதுக்கு ஒரு தீர்வு இல்லாமல் இருக்குது. கொடநாடுல கொலை நடந்தது உண்மையா இல்லையா? அந்த கேஸில் எடப்பாடி அவர்கள் மீது குற்றம் இருப்பதாக செய்திகள் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ அந்த செய்தி எதுவும் வரலை. கலைஞர் சமாதி வைப்பதற்காக எடப்பாடி இடம் கொடுத்து உதவியதால் எடப்பாடிக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு ரகசிய உடன்பாடு இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மையா? அதனால் நீங்கள் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார். அவருடைய ஆட்சி காலத்துலேயும் நடவடிக்கை எடுக்கலை, இனி வரக்கூடிய ஆட்சி காலத்துலேயும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறதே உண்மையா? இப்படி அதிமுகவும் திமுகவும் ஒரு கூட்டு வைத்து நடந்துக்கிட்டால் இங்கே இது அரசியல் தவறான பாதையில் போய்கிட்டு இருக்கா? ஏன்னா 2 பேரும் ஆளுக்கு தவறு செய்தால் இன்னொருத்தர் கேள்வி கேட்பார் அப்படின்னு சொல்லிக்கிற அந்த அரசியல் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. 2 பேருமே சேர்ந்து தான் செயல்படுறீங்கன்றது பகிரங்கமாக ஒத்துக்கிட்டிங்கன்னா கூட அடுத்த அணி தயாராகிரும். அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறதையும் கொஞ்சம் சொல்லிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்படி மக்களுக்கு இருக்கிற கேள்விகளை நான் கேட்டிருக்கேன். இது நீங்கள் தருவதாக சொன்ன நல்லாட்சி எங்கே முதல்வரேங்கிற கேள்வி தான். நான் தொடர்ந்து இந்த நாட்டுக்கும் இந்துக்களுக்கும் அதே போன்று ஊழல்வாதிகளுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுப்பேன், குரல் கொடுப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.